பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வர இருக்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறான வார்த்தை சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதான நாள். அதாவது முடிந்து போன உன்னை மறுபடியும் துவக்கி கொடுக்கிற ஒரு நாள். ஆமே. அப்ப நீங்க இது வரைக்கும் நீங்க பிசினஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க தோத்து போயிருக்கலாம், நீங்க ரொம்ப இழப்ப சந்திச்சிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு உங்களுக்கு. எல்லா சூழ்நிலைகள் தவறா இருந்திருக்கலாம், நீங்க மூவ் பண்ண விதம் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வாட்டி கர்த்தர் உங்களை கைட் பண்ணி கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. நீ உன் கையின் பிரயாச கண்டிப்பா சாப்பிடுவ, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க அவருக்கு பயந்து அவரோட வழிகள்ல நீங்க நடக்கும் போது நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. அப்ப அவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் இருக்கு. எதை எப்படி எந்த மாதிரி செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராய் இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்களோட சேர்ந்து அவர் கை கோர்த்து நிற்பார். சில பேர் கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு இது ஆலோசனை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டு அவங்க போய் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்க மேல இருந்தா மட்டும்தான் நீங்க அதுல ஜெயிக்க முடியும். அப்ப ஆண்டவரோட ஆசீர்வாத கரம் உங்க மேல இருக்கணும்னா அவர் உங்க கூட கை கோர்க்கணும். உங்க பிசினஸ்ல உங்க கூட அவர் இருக்கணும். அவர் ஹெட்டா இருக்கணும். அவர் சொல்றத கேட்டு நீங்க உங்க பிசினஸ் இப்ப செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோட பிசினஸ கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க ஊழியத்துல இது வரைக்கும் நீங்க எல்லாவற்றையும் ஓரளவுக்கு நீங்க செஞ்சு பார்த்து உங்களால அதுல இருந்து மேல வர முடியல, சர்ச்சை growth பண்ண முடியல, டெவலப் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டு சமூகத்துல போய் உட்காருங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், தம்முடைய ஆலோசனைகளை கொடுப்பார், மறுபடியுமா உங்களை உயிர்ப்பிப்பார். ஆமே. உங்க கையிலும் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும். திறப்புல நின்று நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களோட காரியங்களை வாய்க்க செய்வாரு. இன்னொன்னு, நீங்க பண்ற காரியங்கள் எதா இருந்தாலும் சரி, தேவனை அந்த இடத்துல ஆண்டவரே என் கூட சேர்ந்து கை கோர்த்து இந்த காரியத்துல எனக்கு கூட சப்போர்ட்டா நில்லுங்க, உங்க ஆசீர்வாதத்தின் காரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அங்க கானான் கல்யாணத்துல குறையப்பட்ட பொழுது அவங்க யாரையுமே கூப்பிடல, இயேசுவை தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவர் தான் பெஸ்டான ஆளுன்னு. ஸோ பெஸ்டான ஒரு ஆளு, கிரியேட்டர் அவர் தான்ன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கானான் கல்யாணத்துல அங்க போய் இயேசு கிட்ட சொல்லும் பொழுது இயேசு இது வரைக்கும் இப்படி ஒரு ருசியுள்ள காரியங்களை பானத்தை அவங்க குடிச்சிருக்கதே இல்லை. அது போல அப்படிப்பட்ட ருசியுள்ள திராட்சை ரசத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணணும்னா, உங்க கடன் என்னும் பாரத்தை கர்த்தர் ஒழிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வழியை திறக்கிறாரு அப்படின்னா, அநேகர் உங்களை தாமதப்படுத்துவாங்க. அநேகர் உங்களை வெயிட் பண்ணுங்க, யோசிச்சு முன்னாடி இப்படிதான் பண்ணி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் உங்களை தாமதப்படுத்துவாங்க. உங்க வழிகளை போக விடாம தடுப்பாங்க. அதுலயே வாங்க, நீங்க கர்த்தர் சொல்றாருல்ல, அவர் சமூகத்துல காத்துருங்க. அவர் சொல்றாரா உங்களுக்கு? அவர் சொன்னாதான் அதை நீங்க கேட்கணும். அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு நீ போய் முயற்சி பண்ணுன்னு சொல்றாருன்னா, யாரும் சொல்றதையும் கேட்காம நீங்க போய் முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அப்ப தெரியும் இவர்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப தெரியும் யாரு தடுத்தாலும் சரி, கர்த்தரோட வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகாது. இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கர்த்தரோட வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, இல்ல உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணும், நீங்க அதை கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கு முன்னாடி வழிவாசலையும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உண்டான வாசல்களை கர்த்தர் இந்த நாள்ல திறப்பார். ஆமென். அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் பொழுது, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, அவங்களோட கையின் பிரயாசை சாப்பிடத்தக்கதாய் அவங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எந்த விதமான ஆயுதம் வாய்க்காதே போவதாக, எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமல தகர்த்தெறியப்படுவதாக. ஆண்டவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பேன், அநேகர்கள் கடன் கொடுப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்கள் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மறுபடியுமாய் இவருடைய இடிந்து போன கட்டணத்தை மறுபடியும் எழும்பி கட்டும்படியாக இவங்களுடைய பிசினஸ, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் மறுபடியும் எழுப்பும்படியாக தேவன் இந்த நாள்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இவர்களை தடுக்கும்படியா இருக்க நபர்களை திசை மாற்றும்படியா நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, பிள்ளைகள் முயற்சி செய்யும் பொழுது உற்சாகப்படுத்துங்க, அதை என்கரேஜ் பண்ணி அவங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.